சிம்ம ராசிக்கு 2026 வருஷம் எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா லக்கணத்தில் கேது இருக்கனால உங்கள் சிந்தனைகள்லே ஞானத்தை நோக்கி போகும். ஞானத்தை தான் தேடுவீங்க, இறைவனை தேடுவீங்க, கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க. எதாக இருந்தாலும் நீங்களே தடுத்து தடுத்து பேசுவீங்க. உங்கள் சிந்தனைகளே உங்களை தடுக்கும். சரிங்களா? ஏன்னா லக்கணத்தில் இருக்கிற கேது அவர் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப லாபங்கள், லாபம் ஸ்தானம், நண்பர்களோட சண்டை, 11ஆம் இடம் நண்பர்கள், லாபம், வருமானம் அப்படிங்கிறப்ப அந்த 11 தடைபடும். வருமானம் தடைபட தடவை இருக்கும். நண்பரோட சண்டை சிசல் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? நண்பர்களோட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். நண்பர்களோட நீங்கள் பிரிஞ்சு வந்திருப்பீங்க. உங்களோட சண்டை போட்ட நண்பர்களே பிரிஞ்சு போயிருப்பாங்க. காரணம் கேது பார்வை. அவர் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப 3ஆம் இடம்னா இளைய சகோதர ஸ்தானம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கும் இளைய சகோதரருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். இது கேதுவோட இது மாதிரி ராகு கேது பயிற்சி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மாறிக்கும். சரிங்களா? அடுத்து ராகு 9ஆம் இடத்துல இருக்கார். ராகு 7ஆம் இடத்துல இருக்க ராகு 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படிங்கிறப்ப பாக்கியத்தை, தந்தை ஸ்தானத்தில் தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறு இருக்கும். மனைவி, அதாவது திருமணம் ஆயிருந்துச்சுன்னா மனைவிக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். திருமணம் ஆகலை, திருமணத்தை எதிர்நோக்கிறவங்கள கட்டாயம் திருமணம் நடக்குங்க. இந்த மாதம் 20க்கு மேலே திருமணம் கட்டாயம் நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணம் ஆகிருச்சு, இன்னும் 2வது திருமணத்துக்கு எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகினாலும் எனக்கு 7ஆம் இடத்துல கேது ராகு இருக்கிறனால என்ன பண்ணுன்னா, உங்கள் மனைவியோட நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டில் இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு எதையும் செய்வார். 7ஆம் இடத்தை கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸாக கொண்டு போயிடுவார். அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. சரிங்களா? 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படிங்கிறப்ப 11ஆம் பறவை 5ஆம் இடத்தை பார்க்குறனால, இந்த 3ஆம் பறவை 5ஆம் இடத்தை பார்ப்பதனால்